بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله، خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين. الله يا هادي، سبحان الله وبحمده سبحان الله العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. قال رسول الله صلى الله عليه وسلم: عليكم بقيام الليل فإنه دأب الصالحين قبلكم وهو قربة إلى ربكم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை இம்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய நன்மக்களாக நம்மளை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய சுன்னத்தான அந்த நடைமுறையை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றும் அந்த பாக்கியங்களை தருவானாக. வாழ்நாள் முழுவதும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மேலும் மேலும் அதிகமாக்கி ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், துன்பங்கள், சோதனைகள், கவலைகள், முசீபத்திலிருந்து அல்லாஹ் நிரந்தரமான பாதுகாப்பு தந்து திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ் நிரந்தரமான பாதுகாப்பை தருவானாக. நம்முடைய மனைவி மக்கள், மனைகள், வியாபார ஸ்தலங்கள் அனைத்திலும் அல்லாஹ் நிறைவான பரக்கத்தை தருவானாக. கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவதாக கூறுகிறாங்க: وما يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه. என்னுடைய அடியான் என்னை நெருங்குவதெல்லாம் உபரியான வணக்கங்களை கொண்டுதான் என்னை நெருங்குகிறான். எதுவரை என்றால், அவனை நான் பிரியப்படும் வரை, நான் அவனை பிரியம் கொள்ளும் வரை அவன் உபரியான வணக்கங்களை கொண்டுதான் என்னை நெருங்குகிறான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அருமையானவர்களை, நம்ம விளங்கிக் கொள்ளணும், ஃபர்தான வணக்கம் என்பது நமக்கு கடமை. அது 5 வேளை தொழுகுவது நம்முடைய கடமை. ரமலான் மாதத்தை நோன்பு வைப்பது நம்முடைய கடமை. அது ஹஜ்ஜு செய்வது அது நம்முடைய கடமை. வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஜகாத்து கொடுப்பது அது நம்முடைய கடமை. அது ஆனால் இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றினால் நமக்கு நன்மை, செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு தண்டனை உண்டு. ஆனால் நஃபிலான வணக்கங்கள், உபரியான வணக்கங்கள் இருக்கிறத, அது அப்படி அல்ல. செய்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கிறது. செய்யவில்லை என்றால் யாரும் கேட்க மாட்டாங்க, அல்லாஹ் கேட்க போறதில்லை.
ஆனால் அந்த நன்மையான அந்த உபரியான வணக்கங்களை கொண்டுதான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். ஃபர்தான வணக்கங்களை தன்னுடைய கடமைகளை மட்டும்தான் அவன் நீக்கிக் கொள்ள முடியும். நெருங்குதல் என்பது உபரியான வணக்கங்களை கொண்டுதான் நெருங்க முடியும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்துலலாம் நம்முடைய மக்கள் பாங்குச்சனுன்னா பள்ளிவாசலுக்கு வேகமாக வந்துடுவாங்க. வேகமாக வந்து என்ன செய்வாங்க, சுன்னத்து நஃபிலு இந்த மாதிரி வணக்கங்களை செய்துவிட்டு ஃபர்தான வணக்கங்களை எதிர்பார்த்திருப்பாங்க, எப்போ இக்காமத்து சொல்லப்படும் என்று எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு மக்கள் அப்படியே வரவே கிடையாது. ஃபர்தான காரியங்களை நிறைவேற்றுவதில் அவசரப்பட்டு வேகமாக வருகிறார்கள். சுன்னத்தான காரியங்கள் நஃபிலான காரியங்கள்லாம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒதுங்கி போய் கொண்டே இருக்கிறாங்க. என்னன்னா, இது அந்த ஹதீஸில் இருக்குதா, இந்த ஹதீஸில் இருக்குதா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது தானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லையா, எந்த கிதாபில் இருக்குது, இவ்வளவுதெல்லாம் செய்ய சொல்லலையே என்பன போன்ற கேள்விகளை இன்னைக்கு கேட்டு 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 உபரியான வணக்கங்களை செய்வதிலிருந்து இன்னைக்கு நிறைய இன்னைக்குள்ள இளைஞர்கள் அப்படியே தள்ளி போய் கொண்டே இருக்கிறார்கள். அதை செய்வதற்கு இன்னைக்கு ஆர்வம் இல்லாமல் போய்விடுகிறது. இன்றைக்குள்ள காலத்தில் இந்த வளரக்கூடிய தலைமுறைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், இகாமத் சொல்லக்கூடிய நேரத்தில் தான் வேகமாக வருகிறார்கள், அவசரமாக ஒழிச்சுகிறார்கள், அவசரமாக தொழுது விட்டு வேகமாக வெளியேறி விடுகிறார்கள். உபரியான வணக்கங்களுக்கு அங்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது. உபரியான வணக்கங்கள் எவ்வளவு பெரிய நன்மையை தருகிறது, அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தருகிறது. அந்த சிந்தனை இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. இன்றைய தலைமுறைகளுக்கு அது இல்லாமல் போய்விட்டது. வேகமாக உபரியான வணக்கங்களை செய்வதற்கு பலவிதமான கேள்விகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். என்ன தெரியுமா, கியாமத் நாளை அல்லாஹ் தஆலா எப்பொழுது இந்த உலகத்தை அழிப்பான் என்று சொன்னால், அல்லாஹ் என்று சொல்லுவதற்கு இந்த பூமியில் ஒருவரும் இல்லாத போதுதான் அல்லாஹ் எல்லாரையும் அழித்து விடுவான், இந்த பூமியை அழிப்பான் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு உள்ள தலைவர்கள் அதற்கு வழிவகுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்ல இருக்குதா, அந்த ஹதீஸ்ல இருக்குதா, அதில் இருக்குதா, இதில் இருக்குதா என்ற இந்த கேள்விகளை கேட்டு உபரியான வணக்கங்களை செய்வது விட்டும் அவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் கடைசியிலே ஃபர்தை நிறைவேற்றுவதற்கு கூட தாமதங்கள் இன்னைக்கு அதிகமாக போய்கொண்டு இருக்கிறது, அசால்ட்டுகள் அதிகமாகி போய்கொண்டிருக்கிறது. இப்படியே அடுத்த ஜெனரேஷன் அப்படியே ஃபர்தை கூட விட்டுவிட்டு கடைசியிலே அல்லாஹ் என்று சொல்வதற்கு நாவ் வராத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுதுதான் உலகத்தை அழிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. நம்முடைய உஸ்தாத் அவர்கள் சொல்வார்கள், ஆரம்ப காலத்தில் சொல்வார்கள், நஃபிலான வணக்கங்களை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றுங்கள், நஃபிலான வணக்கங்களை நீங்கள் சரியா பின்பற்றுங்க, அப்பொழுதுதான் சுன்னத்தை நீங்கள் முழுமையாக பின்பற்ற முடியும். சுன்னத்தை சரியான முறையில் பின்பற்றினால்தான் ஃபர்தை இறையச்சத்தோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் நஃபிலையும் சுன்னத்தையும் விட்டு விடுவீர்களானால் உங்களுடைய ஃபர்து ஆட்டம் காணு போயும் என்று சொல்வார்கள். ஆட்டம் கண்டு போய்விடும், அதில் ஒரு இறையச்சம் அங்கு வராது, அல்லாஹ்வுடைய நினைப்பு உங்களுக்கு வராது. அந்த அன்றைக்கு சொன்னது இன்னைக்கு நிதர்சனமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஃபர்தை நிறைவேற்றினால் போதும் என்று அந்த இக்காமத் சொல்ற நேரத்தில் வேகமாக வர்றாங்க, அவசரமாக ஒழிச்சுக்கிறாங்க, அவசரமாக தக்பீரை கட்டுறாங்க. என்ன இறைச்சம் வரப்போகிறது யோசித்து பாருங்களேன். பாங்கு சொன்ன உடனே வீட்டில் ஒளி செய்து விட்டு பள்ளிவாசலை நோக்கி வந்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது விட்டு சுன்னத்துக்களை தொழுது விட்டு வணக்கங்களை கொண்டுதான் நெருங்க முடியும் என்று சொன்னார். சரி, இந்த உபரியான வணக்கங்கள்லேயே சிறந்த அமல் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி தந்தாங்க, அஃதலு ஸலாமி பஅத ரமதான், ரமதானுக்கு அடுத்து மிக சிறந்த நோன்பு எது தெரியுமா? ரமதான் மாதத்தில் நோன்பு வைப்பது சிறப்புக்குரியது ஃபர்து. அதற்கு அடுத்த நோன்பு சிறப்புக்குரிய நோன்பு எது தெரியுமா? ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாசத்தில் நம்ம ஆஷுரா நோன்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா, 2 நோன்பு வைக்கிறோம்ல, 9, 10 அல்லது 10, 11 வைக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் ரமதான் மாதத்திற்கு பிறகு சிறந்த நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க. அடுத்து சொன்னாங்க, வ அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலத்தி,
ஃபர்தான வணக்க தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எதுவென்று சொன்னால் ஸலாத்துல் லைல், இரவுடைய தொழுகை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். இரவு நேரத்தில் நீங்கள் நின்று வணங்குங்கள். இரவு நேர தொழுகை இருக்கிறது, அது ஃபர்தான வணக்கத்திற்கு பிறகு மிக சிறப்புக்குரிய வணக்கம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த சிறப்பை இன்னைக்கு இந்த சமூகம் இழந்து கொண்டே இருக்கிறது. அந்த சிறப்பை இந்த சமூகம் இழந்து கொண்டே இருக்கிறது. நோம்புடைய காலத்திற்கு முன்னால் தூங்கிக் கொண்டு இருக்கிறது. நோம்புடைய காலத்தில் டிவி பட்டிக்கு முன்னால் உட்கார்ந்து மார்க்கத்தை அறிகிறோம் என்று மார்க்கத்துடைய விஷயத்தை கேட்கிறோம் என்று சொல்லி அனாச்சாரத்தில் இங்கு கழித்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள நேரம் தெரியுமா? அந்த நேரம் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான நேரம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய நேரம், அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் இந்த சமூகம் வீணடித்துக் கொண்டு இருக்கிறது என்பதுதான் மனசுக்கு ரொம்ப வேதனைக்குரியது. அன்றைய காலத்தில் உள்ள சஹாபாக்கள் எல்லாம், இமாம்கள் எல்லாம், தாபிஈன்கள் எல்லாம் இன்று வரை இந்த உச்சத்திற்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், கியாமத்தினால் வரை அவர்கள் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால், இரவு நேரத்தில் அவர்கள் நின்று வணங்கி இருக்கிறார்கள். 2 ரக்காத்தில் குர்ஆன் முழுவதும் ஓதி முடித்து இருக்கிறார்கள் அன்றைய உள்ள சஹாபாக்கள், இமாம்கள் எல்லாம். அந்த அமல்கள் இருந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று வரை அவர்களை பேச வைக்கிறான், நாளை கியாமத் நாள் வரை அவர்களை பேச வைக்கிறான். காரணம், இரவு நேரத்துடைய வணக்கத்தை அவர்கள் சரியாக செயல்படுத்தினார்கள். இரவு நேரத்தில் அவர்கள் நின்று வணங்கினார்கள் என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நமக்கெல்லாம் நோன்பு இது சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு ஆசை சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லையா? சொர்க்கத்திற்கு போறதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது அல்லவா? அந்த மரியாதையோடு நீங்க போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தபோது முதல் பிரசங்கம் செய்தார்கள். முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், ஓ ஜனங்களே, அஃஷு ஸலாம, நீங்கள் சலாமை பரப்புங்கள் என்று சொன்னார்கள். சலாம் ஒருவருக்கொருவர், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மத்தியிலே பிணக்குகள் இருந்தாலும் சரிதான், நீங்கள் சலாமை பரப்பிக் கொண்டே இருங்கள். சலாம் என்பது எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவான், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், ரஹீமாகிய உங்களுடைய ரப்புடைய சொல் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறான். அப்ப சலாம் என்பது அல்லாஹ்வுடைய அந்த சொல், அவனுடைய வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் சலாம் அவனுக்கென்று உண்டான பெயரில் ஒரு பெயராக இருக்கிறது. அவ்வளவு புனிதமான அந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்குள்ள சொல்லி சொல்லி பரப்புங்கள். அதன் மூலமாக நீங்கள் பரக்கத்து செய்யப்படுவீர்கள், அது உங்களுக்கு நன்மையை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவுதான் மனசுல பிணக்குகள் இருந்தாலும் சரிதான், நீங்கள் சலாமை ஒருவருக்கு சொல்லிக் கொண்டால் அது மிகப்பெரிய ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்லி தர்றாங்க. ஏன்னா உள்ளத்தில் இணக்கத்தை, பிரியத்தை போடுவது அல்லாஹ்வுடைய வேலை. லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ, அல்லாஹ் சொல்றான், பூமியில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் நீங்கள் செலவு செய்தாலும் 2 பேருடைய உள்ளத்தை உங்களால் இணைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். பிரியத்தை உங்களால் போட முடியாது. அப்போ வீட்டுக்குள்ள நுழையும் போது, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்லுவாங்க, உன் வீட்டில் பரக்கத்து வரணுமா, வீட்டுக்குள்ள நுழையும் போது நீ சலாம் சொல்லி உள்ள நுழைஞ்சுனாங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போது எவ்வளவு நம்மளுக்கு மத்தியில், அதாவது கணவன் மனைக்கு மத்தியில் ஏதாவது பிணக்குகள் இருந்தால் இந்த சலாம் அதை நீக்கிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்போ சலாம் என்பது அது உயர்ந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதை நீங்கள் பரப்புங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒண்ணு. இரண்டாவது என்ன தெரியுமா? வஅத்இமுத் துஆம, நீங்கள் பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்து வாழுங்கள், இல்லாதவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்து வாருங்கள், அது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு உண்டாக்கி தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க. மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஸல்லு பில்லைல், வஸல்லு பில்லைல் வன்னியாஸ் நியாமுன், இரவு நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள்.
மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், இரவு நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் இந்த காரியங்கள் 3 காரியங்களை நீங்கள் செய்வீர்களேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க, ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாமின், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு நீ சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சு விடுவான்னு சொன்னார். இவ்வளவு பெரிய வார்த்தையை பாருங்க. இந்த 3 காரியம் பார்ப்பது, ஏதாவது ஃபர்லான கடமைகள் இதில் இருக்கிறதா யோசித்து பாருங்கள். நாம் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு சலாமோடு அல்லாஹ்வுடைய அந்த அருளோடு நாம் சொர்க்கத்துக்கு நுழைவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வழிகளை காட்டுகிறார்கள். ஒன்று, உங்களுக்கு மத்தியே சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள், பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்துக் கொள்ளுங்கள், எல்லா மக்களும் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது நீங்கள் தஹஜ்ஜத் தொழுவுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அது அவ்வளவு பெரிய நன்மையை தரக்கூடியது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைக்கும் பில் கியாமில் லைல், இரவு தொழுகையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இரவு தொழுகையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் உள்ள நல்லோர்களுடைய பழக்கமும் அதுதான் இருந்தது, அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எதுக்கு தெரியுமா? உங்களுடைய ரப்பின் பக்கம் அது நெருக்கத்தை உண்டாக்கி தரும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேண்டுமா? இரவு நேர தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். உங்களுடைய நாட்டங்கள் எதுவும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா? அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் இரவு நேரத்தில் எழுந்திரீங்கள், எழுந்திருத்தின 2, 4, 6, 8 அந்த ரக்காத்துகளை தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பேசுங்கள், அல்லாஹ் உங்களிடத்தில் உங்களுக்கு பதில் கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்குண்டான ஒரு நேரம் அது தஹஜ்ஜத்துடைய நேரம், அது தஹஜ்ஜத்துடைய தொழுகை. அந்த தொழுகையை நீங்கள் விட்டு விடாதீர்கள், அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தர்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, காத்திபுல் வஹீயை சேர்ந்தவர்கள், வஹி எழுதக்கூடிய ஒரு சஹாபி, பிற்காலத்தில் அமீருல் முஃமினீனாக ஆகிறார்கள். அவங்க வாழ்நாளில் தஹஜ்ஜத் தொழுகை விட்டதே கிடையாது. ஒரு நாள் தஹஜ்ஜத் தொழுகாமல் தூங்கிட்டாங்க. சுபுக்கு வாங்க சொல்லும்போது தான் அவங்களுக்கு முழிப்பு வருது. உடனே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குறாங்க. அல்லாஹ்விடத்தில் அந்த நாள் முழுவதும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஒரு வாசலில் ஒரு ஆள் தட்டுற மாதிரி இருக்குது. திறந்து பார்க்குறாங்க, ஒரு அருவருப்பான ஒரு மனிதர் நிற்கிறார். யாரப்பா நீ இந்த நேரத்தில் வந்து தட்டியோ, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, இல்லை உங்களை தஹஜ்ஜத் தொழுகைக்கு நான் எழுப்பி விட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னை தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுப்பி விட்டேன்னா உனக்கு எப்படி தெரியும்? நேற்று நீங்கள் தொழுகலையில, அதனால தான் இன்னைக்கு எழுப்பி விட்டேன் அப்படின்னு. நேற்று தொழுகாது உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் தான் ஷைத்தான், ஏன்னா அன்றைய காலத்திலாம் ஷைத்தான் மனித உருவத்தில் வருவான் என்று ஹதீஸில் இருக்கிறது, நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்போ அவங்க சொன்ன வரலாற்றில் வருகிறது, நான் தான் ஷைத்தான், நேற்று உங்களை தொழுக விடாமல் நான் உங்களுக்கு நன்மையை கிடைக்கக்கூடாது என்று நான் சதி செய்து உங்களை தூங்க வைத்து விட்டேன். ஆனால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு என்ன ஆகி போச்சுன்னா, இந்த தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதை விட பன்மடங்கு நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விட்டான். அதுக்கு நீங்க தொழுதுட்டு போறதை மேலே உங்களுக்கு எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் அந்த தொழுகையை அந்த நேரத்தில் எழுந்திருத்து தொழக்கூடிய அந்த பழக்கத்தை வழக்கமாக்கி கொண்டார்கள், தன்னுடைய பழக்கமாக்கி கொண்டார்கள். அதனால் அவருடைய வெற்றினுடைய உச்சிக்கே போனார்கள், உலகத்துடைய புகழுடைய உச்சிக்கே போனார்கள். இன்று வரை அவர்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சிறு வயசில், வாலிப வயசில் சொன்ன உபதேசங்களில் இந்த ஒரு உபதேசம் இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றார்கள், நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், நீ இரவு நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுகையை விட்டு விடாதே என்று சொன்னார். இரவு நேரத்தில் நீ விட்டு விடாதே, இரவு நேரத்தில் உன்னுடைய தூக்கத்தை நீ மிகைத்து விடக்கூடாது, உன்னுடைய தூக்கம் உன்னை மிகைத்து விடக்கூடாது, அதில் நீ சோம்பேறித்தனத்தை நீ ஆக்கிக் கொள்ளாதே என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வளரக்கூடிய அந்த காலகட்டத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பிற்காலத்தில் அவர்கள் உலகத்தை ஆளக்கூடிய அரசனாக மாறினார்கள் என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஃபிரௌனுக்கு கிட்டத்தட்ட 500 வருடங்கள் வாழ்ந்தான். 500 வருடங்கள் வாழ்ந்தான். ஒரு தலைவலி கூட அவனுக்கு வந்தது கிடையாது தெரியுமா?
ஒரு தலைவலி கூட வந்தது கிடையாது, ஒரு சின்ன காய்ச்சல் வந்தது கிடையாது. அதனால தான் அவன் அனரப்புக்கும் ஆலா என்று சொல்லி கொண்டிருந்தான். நான் கடவுளிலே மிகப்பெரிய கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்தான். அவனுக்கு இந்த பாக்கியங்களை ஏன் அல்லாஹ் கொடுத்தான்? ஏன் அல்லாஹ் கொடுத்தான்னா 3 விதமான காரணங்கள் சொல்றாங்க. ஒன்று என்ன தெரியுமா? தாடி வச்சிருப்பான், நீண்ட தாடி வச்சிருப்பான். அவன் நீண்ட தாடி வச்சிருப்பான். இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள்ட்ட தாடி ஸ்டைலாக மாறிவிட்டது. அது ஃபேஷன் என்ற அடிப்படையில் வைக்கிறார்கள். தாடி வைப்பது சுன்னத்தான கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. ஃபிரௌனுக்கு என்னன்னு சொன்னா நீண்ட தாடி வச்சிருப்பான். ரெண்டாவது என்ன தெரியுமா? தன்னுடைய கரண்டைக்காலுக்கு கீழே அவன் ட்ரெஸ் உடுத்த மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கரண்டைக்காலுக்கு கீழே ட்ரெஸ் உடுத்துபவன் பெருமைக்குண்டான அடையாளம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்டவனை கியாமத் நாளில் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அது பெருமைக்குரிய அடையாளம், ஆனா அவன் உடுத்த மாட்டான். மூணாவது என்ன தெரியுமா? தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்திருத்து விடுவான் அவன். அதனால தான் அவனுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது நீங்கள் தஹஜ்ஜுடைய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது எந்த அளவிற்கு என்று சொன்னால் அனில் ஜஸதி, உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் உங்களை விட்டு போய்விடும் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருங்கண்ட நோய்கள் உங்களுக்கு வராது என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் அவன் எழுந்திருத்து தொழுதனுடைய பரக்கத்தை தான் நோய் இல்லாமல் வாழ்ந்தான். ஆனால் அல்லாஹ் அவன் செய்யக்கூடிய கடமையை கரெக்டாக செஞ்சான். ஆனால் இவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா ஜுக்கின லி ஃபிரௌன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு என்ன விளக்கம் எழுதுறாங்கன்னா, இவன் நைட்டில் என்ன சொல்லுவான்? தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்வை போய் வணங்குவானா, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, இன்னைக்கு அப்படித்தான் இப்படித்தான் இந்த பரக்கத்தாண்டு. அவன் கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருவான். நைல் அதில் தண்ணி ஓடுச்சுன்னா இவன் கையை காட்டுனா ஓடும் தண்ணி, அவ்வளவு பரக்கத்தையும் கொடுத்துருவான். அந்த நேரத்தில் உட்காந்து அழுது கேட்பான். இவன் சிம்மாசனத்தில் காலையில் வந்து உட்கார்ந்த உடனே அந்த மக்கள் எல்லாம் அப்படியே சஜிதா செய்வாங்க பாருங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், ஜுஜ்ஜின லி ஃபிரௌன, ஃபிரௌனுக்கு அப்படியே அலங்கரித்து காட்டப்பட்டது. அப்படியே அவன் மனசு மாறும். நம்ம தான் கடவுள், நம்ம தான் பெரிய கடவுள், நம்ம தான் எல்லாரையும் படைத்தோம் என்ற அந்த பெருமையும் ஆணவமும் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஏற்படும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப அந்த நேரத்தில் அவன் எழுந்திருத்ததின் பரக்கத்து அல்லாஹ் அவன் கேட்டது அத்தனையும் கொடுத்தான். நம்ம சமுதாயம், அந்த சமுதாயம் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சமூகம் அது இன்னைக்கு இழந்து நிற்கிறது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்றாங்க, அந்த நேரத்துடைய தொழுகையை நீங்கள் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி தர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்துஹு, நாளைக்கு மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அமலை குறித்து கேள்வி கேட்கப்படுவதில் முதல் விஷயம் எது தெரியுமா? அவனுடைய தொழுகை பற்றித்தான் கேட்கப்படும். அவனுடைய தொழுகை பற்றித்தான் கேட்கப்படும். ஃபைதா ஸலஹத் ஃபகத் அஃப்லஹ, அவன் தொழுகையில வெற்றி பெற்று விட்டால், அந்த கேள்வியில் அவன் வெற்றி பெற்று விட்டால், அவன் அந்த கேள்வியில சரியான பதில் சொல்லிவிட்டால் அவன் வெற்றி பெற்று விடுவான். வஇன் ஃபஸதத், அவனுடைய கேள்விக்கு அந்த கேள்விக்கு அவன் சரியான பதில் சொல்லவில்லை என்றால் அவன் ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவன் நஷ்டமாய் வீணா போய் விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதான் முக்கியமான விஷயம். ஃபஇதன் தகஸ மின் ஃபரீதத்திஹி ஷைஉன், அவன் தொழுகையில் ஃபர்தான கடமைகளில் ஏதாவது ஒரு குறை இருக்குமேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வானாம், قال رب عز وجل, அல்லாஹ் சொல்லுவான், உந்துரு ஹல் யஅப்தி மின் ததவ்வுஇ, இவனுடைய உபரியான வணக்கங்களை பாருங்கள், அவ்ஸிஜ அலைஹி வ ரத்திலில் குர்ஆன தர்தீலா, அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் அதாவது போர்வை போத்திருக்கக்கூடிய நபி அவர்களே எழுந்திரீங்கள், இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து விட்டு முழுவதும் நீங்கள் தொழுகுங்கள், அல்லது பாதி ரெஸ்ட் எடுத்துட்டு பாதி நேரம் தொழுகுங்கள், அல்லது உங்களுக்கு உடம்புக்கு தேவையான அளவிற்கு முக்கால்வாசி ரெஸ்ட் எடுத்து விட்டு கால்வாசி நேரம் நீங்கள் தொழுகுங்கள். ஆக மொத்தத்தில் இரவு நேர தொழுகையை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். இரவு நேர தொழுகையில் நீங்கள் விட்டுவிடாதீர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா? தன்னுடைய காலில் ரத்தம் சொரந்து அப்படியே வீங்கி போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஆயிஷா நாயகி, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் தொழுகணுமா?
மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர வயுத்திம்ம நிஅமதஹு அலைக். அல்லாஹ் சொல்றான், முந்திய பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், பிந்திய பாவம் மன்னிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, வயுத்திம்ம நிஅமதஹு, என்னுடைய அருள் கொடைகள் அத்தனையும் உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக தந்து விட்டேன். இவ்வளவு பாக்கியம் பெற்ற நீங்கள் கால் வலிக்க கால் வீங்க நீங்க தொழுகணுமா என்று கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி செலுத்தக்கூட அடியானாக ஆகக்கூடாதான்னு கேட்டாங்களாம். இப்ப நன்றி செலுத்துவது ஃபர்லான கடமைகள் அல்ல, உபரியான கடமைகளில் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது அங்கே ஏற்படுகிறது. அந்த உபரியான வணக்கங்களை நாம் அதிகமாக்கி கொள்ள வேண்டும். அந்த உபரியான வணக்கங்கள் தான் நாளைக்கு மறுமை நாளைக்கு நம்மளை பாதுகாக்கக்கூடியது. ஃபர்ல் எந்த அளவுக்கு நம்முடைய ஃபர்ல் இருக்கிறது என்று நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம 100% நம்முடைய தக்வாவோடு நம்முடைய தொழுகையை நாம் தொழுகிறோம் என்று நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப நஃபிலான வணக்கங்களை, உபரியான வணக்கங்களை நாம் செய்யும் போதுதான் அதை கொண்டு நம்முடைய ஃபர்லில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை சரி செய்து நம்முடைய ஃபர்லான வணக்கங்களை பூர்த்தி செய்யப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யன்ஸிலுல்லாஹு இலஸ் ஸமாஇத் துன்யா, அல்லாஹ் தஆலா வானத்துடைய அந்த பூமியுடைய அந்த வானத்தின் பக்கம் இறங்குகிறான். பூமியுடைய அந்த வானத்தின் பக்கம் அல்லாஹ் இறங்குகிறான். எப்பொழுது தெரியுமா? குல்லு லைலத்தின், ஒவ்வொரு இரவும் இறங்குகிறான். இந்த நாள் என்று குறிப்பிடு கிடையாது, ரமலான் மாதத்தின் மட்டும் கிடையாது, அதாவது கண்ணியத்துக்குரிய மாதம் என்பது மட்டும் கிடையாது, எல்லா நாளும் அல்லாஹ் தஆலா இறங்குகிறான். எப்பொழுது தெரியுமா? ஹீன யம்தி சுலுசுல் லைல், இரவுடைய 3வது பகுதியில் அல்லாஹ் தஆலா இறங்குகிறான் என்று சொன்னாங்க. 3வது பகுதின்னு சொன்னா இஷா தொழுகை இருக்குல்ல, இஷா தொழுகை பிறகுதான் கும்மி இருட்டு ஏற்படும். இஷா தொழுகை பிறகுதான் கும்மி இருட்டு ஏற்படும். இந்த இஷா தொழுகையிலிருந்து சுபுடைய உதயம் பாங்கு சொல்லுவாங்க. சுபுடைய பாங்கு எப்போ சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த லேசா வெண்மை கொடுக்கும், வானத்தில் கொஞ்சம் வெண்மை கொடுக்கும், அப்பதான் பாங்கு சொல்லுவாங்க. இப்ப இந்த சுபுடைய பாங்குக்கும் இஷா தொழுகைக்கும் உள்ள அந்த நேரத்தை 3ஆ பங்கு வச்சு அது 3வது அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியை அல்லாஹ் தஆலா இந்த பூமியுடைய வானத்தின் பக்கம் வந்து இறங்குகிறான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் இறங்கி ஃபயகூல், அல்லாஹ் சொல்கிறான், அனல் மலிக்கு அனல் மலிக்கு, நான் தான் அரசன், நான் தான் அரசன். மண்டல்லதி யதுஊனி, என்னிடத்தில் துஆ கேட்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? ஃபஸ்தஜீப லஹு, உங்களுக்கு நான் பதில் தருகிறேன். என்னிடத்தில் எந்த கஷ்டமும் நீங்க வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய கஷ்டத்தை நான் போக்குகிறேன். என்னுடைய பாவத்தை போக்க வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? நான் உங்களுடைய பாவத்தை போக்குகிறேன் என்று சுபுகு பாங்கு சொல்லும் வரை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டே இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் அருமையானவர்களே, அந்த நேரம் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய நேரம். அது அல்லாஹ் முதல் வானத்தில் உட்காந்துக்கிட்டு என்னிடத்துல பேசுங்கள் என்று சொல்றான். என்னிடத்துல தொழுதுட்டு பேசுங்க, கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனால் இந்த சமூகம் கேட்பதற்கு தயாராக இல்லை. எவ்வளவு அசால்ட்டா இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளவு பெரிய வருத்தமா இருக்குது தெரியுமா? மற்ற நேரங்களில் தூங்கிக் கொண்டு இருக்கிறோம், ரமதானுடைய மாதத்தில் நாம் சகர் நிகழ்ச்சி என்று அந்த முசீபத்துகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நான் திரும்பவும் சொல்றேன், அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் அல்லாஹ்வோடு நீங்கள் பழகக்கூடிய நேரம், அல்லாஹ்வோடு நெருக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும், அந்த நேரத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்ன மினல் லைலி ஸாஅத்தன், இரவு நேரத்தில் ஒரு நேரம் இருக்கிறது, இரவு நேரத்தில் ஒரு நேரம் இருக்கிறது. லா யுவாஃபிகுஹா அப்துன் முஸ்லிமுன் யஸ்அலுல்லாஹ கைரன், ஒரு முஸ்லிமான அடியான் அந்த நேரத்தில் நலவான விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். அவன் கேட்கக்கூடிய அந்த நலவான விஷயங்களும் அந்த கேட்குதலும் அந்த நேரமும் ஒத்து போய்விட்டால் இல்லா அஅதாஹு இய்யாஹு, அதை கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்தே தீர்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது அந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம் என்று சொல்றாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா முதல் வானத்தில் இறங்கி வந்து உனக்கு என்ன வேண்டும், என்னுடைய ரஹ்மத் இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரம் என்று சொல்லுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க.
அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பேசக்கூடிய நேரம், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய நேரம், அவருடைய நெருக்கத்தை நாம் உண்டாக்கி கொள்ளக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்தை நாம் வீணெடுத்து கொண்டு இருக்கலாமா? யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஷைத்தான் 3 இடத்துல அவன் முடிச்சு போடுவானாம். 3 கட்டத்தில் தூங்கி கொண்டு இருக்கும்போது முடிச்சு போடுவானாம். ஒரு மனிதன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் சொல்லுவானா, நீ நிறைய நேரம் அப்படி தூங்கிக்கிட்டே இரு அப்படி சொல்லிவிட்டு, அப்போ ஒரு மனிதன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைனிஸ் தைகல ஃபதக்கரல்லாஹ், ஒரு மனிதன் இரவு நேரத்தில் எந்திரிச்சு அல்லாஹ்வை திக்ர் செய்து விட்டால், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நிஷூர் என்ற வார்த்தையை அவன் சொல்லிவிட்டால், இன்தஹல்லத் உக்தத்துன், முதல் முடிச்சு அங்கு அவிழ்க்கப்படுகிறது. அவன் போட்ட முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, ஃபஇன் தவல்லஅ, இரண்டாவது தொழுகைக்காக வேண்டி அவன் ஒழு செய்து விட்டால் இரண்டாவது முடிச்சு அங்கே அவிழ்க்கப்படுகிறது. ஃபஇன் ஸல்லா, அவன் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டிவிட்டால் மூன்றாவது விடிச்சு அங்கே தக்பீர் அங்கே அவிழ்த்து விடப்படுகிறது. ஃபஅஸ்பஹ நஷீத்தன், அவனுடைய உள்ளம் நிம்மதியான உள்ளமாக அன்று முழுவதும் அவனுக்கு காலம் சென்று கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே நேரத்தில் ஒரு மனிதன் சொல்றாங்க, ஹபீஸன் நஃப்ஸ், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுடைய உள்ளம் அப்படியே கவலைக்குண்டானதாக ஆகிவிடும், கவலையாக இருக்கும். என்ன செய்தாலும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி கிடைக்காது, ஏதோ இழந்ததை போன்று அவன் இருப்பான். கஸ்லான், அதாவது சோம்பேறியாக அன்று முழுவதும் அவனுக்கு காலங்கள் சென்று கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப காலை நேரத்திலே எழுந்திருக்க வேண்டும். இந்த சமூகம் காலை நேரத்திலே எந்திரிச்சு அல்லாஹ்வோடு வணக்கம் புரிந்து அவனோடு பேசிக்கொண்டு அவனை அந்த நாளை கழிக்கும் போது உற்சாகமுடையவனாக, உடல் ஆரோக்கியமுடையவனாக, எல்லா வளங்களும் பெற்று நல்பாக்கியமுடையவனாக அவன் காலத்தை கழிக்கிறான். இல்லை என்று சொன்னால் அவன் உடல் ஆரோக்கியம் அங்கு இல்லாமல் போய் பல நோய்களுக்கு அவன் அவதிப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தர்றாங்க. இப்போ அல்லாஹ்வின் நடிகார்களே, அந்த நேரத்தை நாம் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, மன் அத்தா ஃபிராஷஹு வஹுவ யன்வி அன் யகூம, இரவு நேரத்தில் ஒருத்தன் டெய்லி தொழுதுகிட்டே இருக்கிறான், ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் தொழுகணும், நம்ம எந்திரிக்கணும், தொழுகணும் என்ற நியத்தில் தூங்கி படுக்க போறான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் தூக்கம் மிகைத்து விட்டால் அவன் நியத்து செய்ததற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவனுக்கு கூலியை கொடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் எழுந்திருக்கணுங்கிறத நியத்து வைத்தாலே அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தருகிறான் என்று சொன்னால், அருமையானவளே, அந்த நேரத்தை எழுந்திருச்சு நாம் தொழுதால் எவ்வளவு பெரிய பரக்கத்து, அல்லாஹுடைய நெருக்கம் ஏற்படும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அப்படி அந்த நேரத்தில் நாம் எழுந்திருத்து அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டு அவருடைய நெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சமூகமாக அல்லாஹ் நம்மளை எல்லாம் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.